திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. சிவாய நம. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் ஐயா. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்த வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வா பட்டமலாமா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போகும், ஒரு சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கோடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று சென்றடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள்,
அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கே அறற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயிரம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க, வாழப்பாடி சித்ராமா 7வது பாட்டு. நன்றிங்க. அது பழச்சி. அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அது பல சுவை என்ன அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவை என்ன அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எதியமை பணி கொளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஜீவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 440வது நாளாக இதுவரை 2 தந்திரங்களை முடித்திருக்கிறோம். பாயிரம் ஒரு பகுதி, அப்புறம் முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம். இப்பொழுது 3ஆம் தந்திரத்துல முதல் தலைப்புல அட்டாங்க யோகம்னு போட்டிருக்காங்க. அது எங்க ஐயா நல்ல தூய தமிழ்ல அகத்தவம் 8 என்று குறிப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்ல அந்த அகத்தவம் 8 தான் அட்டாங்க யோகம்னு சொல்றது வடமொழியில. அதுல முதல் பாட்டு உரைத்தர வர்க்கரி. மாணிக்க நடராஜா வா படி. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி திரும்பலும் நாயனர் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். உரைத்தனவர்க்கரி ஒன்று முடிய உரைத்தனவர்க்கரி ஒன்று முடிய நிறைத்தை ராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் 8 முன்பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. பிரச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. நன்றிங்கய்யா. அந்த வர்க்கரின்னு இருக்கு. வர்க்கரின்னா மூச்சு. அகத்தவத்துல இது மூச்சை அடக்குதல். மூச்சு விடுதல் வேற, மூச்சை அடக்குதல் வேற இல்லையா? வர்க்கரி என்பது மூச்சை உள்ளே நிறைத்த, எவ்வளவு நாள் இந்த மூச்சை உள்ள அடக்க முடியும், அதுதான் அகத்தவம் அப்படின்னு சொல்றது. திருமூலர் திருமந்திரம் இருக்க 4 வரியில பாட்டு, ஒரு வரியில 4 சொல்லு இருக்கும்.
அப்போ நான் நன்னாங்கு 16. ஒரு பாட்டும் நமக்கு 16 வகையான பேறுகளை தரும். 16 வகையான பேருனா உலகியல் நிலையில கிடைக்கிற பேறுகள் வேறு. அது கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, அது உலகியல் நன்மைக்காக. ஆனா இது திருமூலகம் என்பது அருளியல் நிலையிலே ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலாத்தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மையோடு அழுக்கிலாத்துறவு, அடக்கம், அறிவோடு அச்சித்தலாதி என அருளியல் நலங்களை தரக்கூடிய அந்த திருமூலர் திருமந்திரம். ஒரு பாட்டிலையும் 16 சொற்கள் பால எல்லா பாடல்களும் நமக்கு 16 பேறுகளை தரும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை. அதனால ஒரு சொல்லையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம பொருள் சொல்ல போனா அது போயினே இருக்கலாம். நம்ம திருமுறை தமிழகத்துல முற்றுவதில் முடிக்க முடியாது. அதனாலதான் மேலோட்டம் அப்படியே ஏதோ சொல்லிட்டே போறோம். அதனால இதுல அகத்தவமாகிய 8ல முதலில் அவர் வர்க்கர் என்ற மூச்சு நிறுத்தலை பற்றி சொல்கிறார் என்று சொல்வார்கள். விளக்க வேணா நம்ம பெருசா அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். இல்ல அதுக்கான வாய்ப்பை தனியா வச்சுக்கலாம். இந்த திருமறை தமிழோசையில் அதை மொத்தத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கான நேரமும் காலம் நமக்கு இல்லை. நம்ம பாடல்களை படிச்சுனே போவோம். அந்நேரத்துல தோன்ற ஒரு 2 கருத்துக்களை சொல்லிட்டு போலாம். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு செய்த யமம் நியமம். வாங்க சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்தது தேவி வெங்கடேசன். கணபதி ஐயாவாக. இருக்காரா? சிற்றம்பலம். வாங்கயா வாங்கயா. வாழ்க வாழ்க. எப்போது என்னெங்கே நீங்களால் அடியார் பெருமக்கள் வாய்மொழியாக சமர்த்தாங்க. அடியார் பெருமக்கள் நாட்டம் சவுத்தார். அடியார் பெருமக்கள் நலனாவிட பரிமளம் வந்தத தந்த 10 பொறுப்பாக சமர்த்தாங்க. தீபம் அபியான் தீப நிராச்சரம். அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். செய்த யமம் சமாதி என்றொய்ப்பே பராசக்தி உதே பூர்வம் மீத கவசேன சங்காசங்கள் முதிரை செய்தேமயம் சமாதி என்றொய்ய பராசக்தி உத்தரே பூர்வே கவசேயங்கள் முதிரை எய்தேவரை செய்வன இந்நிலையே தானே. நன்றி ஐயா, வணக்கம். மிக உயர்ந்த செய்திகளை சொல்ற பாடல்கள் செய்த இயமம் நியமம் சமாதி. இயமம்னா தீது அகற்றுதல் அப்படின்னு சொல்றார். நியமம்னா நன்று ஆற்றுதல். சமாதின்னு சொன்னா நொசிப்பு, அதாவது அதுல அழுந்தி நிற்றல் அப்படின்னு சொல்லி காட்டார் எங்க ஐயா. இயமம் நியமம் சமாதி, அது தீது அகற்றலும் நன்று ஆற்றலும் அதிலே பெருமானுடைய திருவடியிலே அழுந்தி நிற்றலும் என்பதைத்தான் இயமம் நியமம் சமாதி என்று திருமூலர் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார். அதை முத்திரையின் மூலமாக செய்யலாம். ஞாசங்கள் என்ற கவச ஞாசங்கள் என்று
அந்த வழியாக செய்யலாம்னு பலவேறு செய்திகள். வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். வாங்க. இயம நியமமே. அந்நெறியின் நெறி மூணாவது பாட்டா? அந்நெறி ஐயா படிங்க. அந்நெறியின் நெறி எண்ணாதட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்திலேகலாம் புன்னெறியாகத்திற்கு போக்கில்லையாகுமே புன்னெறியாகத்திற்கு போக்கில்லையாமே ஆகுமே. அந்நெறி இந்நெறி என்பதை இயமம் நியம் சொல்லி தீது அகற்றலும் நன்று ஆற்றலும் என்று சொல்லி அதுவே தன்னெறி. அதனால அந்த தன்னெறி ஆகிய அந்த சமாதி ஆகிய பெருமானுடைய அந்த திருவடியிலே அழுந்தி நிற்றல் அதுதான் ஞானம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இயம நியமமே. நியமமே எண்ணிலாதானம் நயமோதானாய பிரார்த்தியாகராய் சயமிகு தாரணை தியானமாம் சமாதி அயமுறு மட்டங்க மாவது யாமே அயமுறு மட்டங்க மாவது மாமே. ராணி அம்மா குரல் இன்னும் சரியா ஆகல. இன்னும் இல்லையா? இன்னும் சரியாகல. சரியாயிடும். வாழ்க வாழ்க வாழ்க. ஆக அந்த அட்டாங்க யோகம் என்பது என்னன்றத பட்டியல் இடுகிறார். இயமம் நியமம் சமாதி அதம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் அப்படின்னு சொல்லி அந்த 8 விதங்கள். அது எங்க ஐயா நல்ல தூய தமிழ்ல சொல்லி காட்டுகிறார். தீது அகற்றல் நன்று ஆற்றல் அளவிலா இருக்கை வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நிறைதல் நொசிப்பு என்று 8 வகையாக சொல்லி காட்டுகிறார். அதை தனித்தனியா அவர் விளக்கினே போறார். அடுத்த தலைப்புகள்ல ஒரு தலைப்பையும் தனித்தனியா விளக்கிட்டே போறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து 2வது பாகத்துல இயமமாகிய தீது அகற்றல் என்ற தலைப்பு. வசந்தி சங்கர். அடுத்தது விசாகனையா. திருச்சிற்றம்பலம். எழுந்து நீர் பெய்யிலும் 8 திசையும் செலுந்தன் இயமங்கள் செய்மின் நின்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. நியமங்கள் செய்யன் என்று சொல்லி இயமம் நியமத்துல நன்று ஆற்றல் மூலம் இயமமாகிய தீதை அகற்றலாம் என்ற செய்தியை சொல்ற மாதிரி இந்த அழுந்திய நால்வர்க்கு இதை எப்படி நாம் நன்றாற்றல் வேண்டும், எப்படி அதை தீது அகலம் என்பதை அந்த 4வருக்கு பெருமான் அருள் செய்தான். கல்லால் அமரத்தின் கீழே சனகர் சனந்தனர் சனாதனர் சமத்குமார் என்ற 4வருக்கு இதை பெருமான் அருளி செய்தான். அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தான் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு. விசாகன் ஐயா வாங்க. அடுத்தது மணிகண்டன் ஐயா வாங்க. அடுத்தது காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கொல்லான் பொய் கூறான் களவுயிலான் என் குணன் நல்லான் அடக்கம் உடையான் நடுச்செய்ய வல்லான் புகு பகுத்து உண்பான் மாசிலான் கல்காமம் இல்லான் நியமத்து இடையில் நின்றானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எது அந்த இயமம் என்று சொல்கிற தீது அகற்றல் எதன் கோட்டா கொல்லாமை
பொய் கூறாமை, களவு இல்லாமை, அதுக்கப்புறம் கள்காமம் இல்லாமை என்பதெல்லாம் அந்த தீது அகற்றல்ல சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அடுத்த தலைப்பு நியமம். நன்று அர்த்தம். சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா இருக்கீங்களா? அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, சோதியை அங்கே சுடுகின்ற அங்கிகே, பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன், பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன், நீதி உணர்ந்து நியமத்தனாமே, நீதி உணர்ந்து நியமத்தனாமே. எது நியமம்னா, நியமம் எதுன்னு கேட்டா ஆதியை வேதத்தின் அப்பொருளானை. பெருமான் ஆதி என்பது எல்லாருக்கும் மூல முதற் பொருளாக இருக்கிறான். அதனால அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அதனால வேதம் என்பது அவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை புணர்தல் தான் நியமம். அஞ்செழுத்து புணர்தல்னா அதை ஓதுதல். ஆனா அஞ்செழுத்து ஓதுதலையே நன்றாற்றலாக நியமமாக சொல்கிறார் திருமூலர் என்று எங்க ஐயா உரை எழுதியிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தூய்மை அருளும். சங்கரையா வாங்க. அடுத்தது ரயில்வே சித்ராமா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருமூல திருவடிகள். திருச்சிற்றம்பலம். தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செல்வை, தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செவ்வை, வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றீவை, வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றீவை, காமம் களவு கொலையென காண்பவை, காமம் களவு கொலையென காண்பவை, நேமிரைந்து நியமத்தனாமே, நேமிரைந்து நியமத்தனாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நேமி ஈரைந்து நியமத்தனாமே. ஈரைந்துனா 10. அந்த 10 வகையும் பட்டியலிடுகிறார் இந்த பாட்டுல. நன்றாற்றல் என்பதை அந்த 10 வகையாக பட்டியலிடுகிறார். எது எதுன்னு கேட்டா அகப்புற தூய்மை, அருள், ஊன் முதலிய சுருக்குதல், சிக்கன வாழ்வு, பொறுமை, செம்மை, வாய்மை, நிலைமை, மானம், அப்புறம் காமம் அகற்றல், களவு அகற்றல், கொலை அகற்றல் ஆகிய 10ம் நன்றாற்றல் என்று அந்த நன்றாற்றலை பற்றிய அந்த இதை ஈரைந்தையும் பட்டியலிட்டு காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனான்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து ரயில்வே சித்ராமா வாங்க. அடுத்தது உமா அம்மா பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தாவம் சேபம் சந்தோடம் ஆதிக்கந்தானன் சிவன் தன் வீரதமே சித்தாந்த மகன் சிவ பூசையொன், மகம் சிவ பூசையொன் மதி சொல்லிரைந்து நிவம் பலம் செய்யின் நியமத்த நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆக இங்க
எது தவம்னு சொன்னா சிவன் தன் விரதமே சித்தாந்த கேள்வி. சித்தாந்த செய்திகளை கேட்டல் ஒரு வகையான அகத்தவம் என்று சொல்லி, அது என்ன, அதை கேட்டல், கேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், அப்புறம் அத மெய்யுணர்வாகிய வேள்வி செய்தல், இவையெல்லாம் அந்த 5 வகையில அடங்கும் என்று சொல்லி, மகேசன் சிவபூபை மதி சொல்லீர் 5 என்று சொல்லி, அந்த 5 எதுன்னா ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், வேள்வி செய்தல் என்ற 5 அந்த இதுல வரும் அப்படின்னு சொல்லி எங்க ஐயா அதுக்கு உரை செய்திருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து இயமம் நியமம்க்கு அப்புறம் மூணாவது ஆதனம். ஆதனம் என்பது இருக்கை. ஆதனம் அதான் இருக்கைன்னு சொல்றாங்க. ஆதனம் என்பது இருக்கை. நித்திலாபம். சரி மாசம். திருமூல திருவடியை போட்டு 10ல் 3, 4ல் 1. ஆதனம் பங்கயமாதி பரந்த கொல்லாதனம் அங்குலவாம் இருந்தா 2 நாளும் அவற்றினுள். பங்கயமாதி பரந்த கொல்லாதனம் அங்குலவாம் 2 நாளும் அவற்றினுள். சுங்கில்லை ஆக சிவத்திகம் எனமிக தங்க இருப்ப தலைவனுமாமே. சுங்கிலை ஆக சிவத்திகம் எனமிக தங்க இருப்ப தலைவனுமாமே. இயமம் நேபதை 3வது தலைப்புல ஆதரன் வகை இருக்கு. அந்த இருக்கு என்னது? பங்கயம் ஆதி பரந்த பல்லாயிரம் என்று அதை தாமரை இருக்கை என்று சொல்லுவார்கள். அந்த தாமரை இருக்கையில பல பேர் வகை உண்டு. அது ஸ்வஸ்திக முதலிய இருக்கைகள் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு ஓரணை பத. வாங்க நித்திலா அம்மா வாங்க. அதுக்கு அடுத்து வந்தவாசி செண்பு வள்ளியம்மா. தேவி வெங்கடேசன் வரீங்களா? அடுத்த பாடல் பாடுறாங்க ஐயா. சரி. சிவலலிதா லோகநாதன். அடுத்தது பட்டம்மாளம்மாவாங்க. வாங்க தாமோதரையா வாங்கய்யா. ஐயா நியமமாயா? ஆதனம்மா. நியமம் முடிச்சு ஆதனம் 10, 3, 4 4வது பகுதி ஆதனம். அதுல இப்ப 2வது பாட்டு பங்கயமாதி. அதுக்கு அடுத்தது 2வது பாட்டுமா. முதல் பாட்டு படிச்சோம்ல. ஓரணை அப்பத முருவின் மேலேறிட்டு ஆரவலித்த தன் மேல் வைத்து அழகுற சீர்த்திகள் கைகள் அதனை தன் மேல் வைக்க வார்த்தைகள் பத்மாசன எனலாகுமே. வார்த்தைகள் பத்மாசனம் எனலாகுமே. திருச்சிற்றம்பலம். பத்மாசனமாகிய தாமரை இருக்கை. அந்த தாமரை இருக்கை எப்படி செய்யறது அப்படின்னு இதுல சொல்லி காட்டுறாரு. எப்படி சொல்றது? கால் மேல கால் போட்டு உக்காந்து கைகளை அது மேல வச்சு நன்றாய் நிமிர்ந்து நேர்முகமாக நோக்குதல் அப்படின்னு உரை எழுதியிருக்காரு அந்த பாட்டுல. அதான் நிமிர்ந்து உக்காந்து நேரா நோக்குதல் தான் அந்த தாமரை ஆசனம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. வாழ்க வாழ்க. 3வது துரிசில் வழக்காலை. நமசிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். துரிசல் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி
ஒரு சுயடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே. ஒரு சுயடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எது பத்மாசனம்னா அந்த இடது தொடை மேலே வலது காலை எடுத்து போட்டு அது மேல அங்கைகளை குவித்து வைத்து நேர் நிமிர்ந்து நிற்றல் தான் பத்மாசனம்னு நான் சொல்லி காட்டுகிறேன். அப்புறம் 3வது 4வது தேவி வெங்கடேஸ்வரன் வாங்கம்மா. வாழப்பாடு சித்ராமாவும். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமூலர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒக்க அடியினை ஊரில் ஒக்க அடியினை ஊருவில் ஏறிற்று. ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கியுடன் முழங்கை தனில் ஏற்றி. சவுண்ட் இல்லையா ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. கேக்குறியா? படிக்குமா மறுபடியும்? ஒக்க அடியினை ஊருவில் சவுண்ட் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, பெருமானி கேக்குதுங்க ஐயா. இல்ல எனக்கு ஒண்ணுமே கேட்கல. திருச்சிற்றம்பலம். கூட்டிக்கங்க ஐயா சவுண்ட. உங்களுக்கு கேட்காட்டினா அவங்க பேரை தொட்டு அதை சவுண்டை ஏத்திக்கோங்க. அவங்களுடைய பேரு நேரம் கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா அந்த பட்டன்ல இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒன்னும் வரலையா? அதான் வாழப்பாடு சித்திரமா அந்த அவங்க பேருண்ட டச் பண்ணா சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 100 200 ஆகும். யார் பேரு அது? வாழப்பாடு சித்ரா. சித்ரா சிவ சித்ரா வாழப்பாடி. இல்ல இதுல வரலையா? இதுல இல்ல இதுல சவுண்ட் வரல. என்ன காரணம் தெரியல. சரி பாட்டு வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நான் பேச கேக்குதாயா? நீங்க பேசுறது நல்லா கேக்குது. கேக்குது, அவங்க பேசுறதும் கேக்குதுங்க ஐயா. உங்களுக்கு மட்டும் தான் அவங்க பேசுறது ஒன்றும் கேட்கலையா? எந்துல அவங்க மீட்டு போட்டு வச்சிருப்பீங்களே என்னவோ. என்னன்னு தெரியலையே. சரி இல்ல நான் இதே டச் பண்ணலையா? இல்லைங்கய்யா, சிவசித்ரான்னு அந்த பேரை தொட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் காமிக்கும் இல்லைங்கய்யா. அது சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. தெரியல. சரி படிச்சிட்டாங்களா அவங்க? இல்ல இன்னும் படிக்கல. பாடிட்டோம், அவங்க பாடிட்டாங்க பாட. திருச்சிற்றம்பலம். ஒக்க அடியினை யூருவில் ஏறிட்டு முக்கியுடலை முழங்கை தனில் ஏற்றி. வரலையா? ஒக்க அறிந்து துலங்கா திருத்திடில் குக்குட ஆசனம் கொள்ளலுமாமே. நன்றிங்க ஐயா. ஐயா அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது ஐயா என்ன சொல்வாரு, ஆனா எதுவுமே சொல்லல. அப்பயே யோசிச்சேன் என்னன்னு தெரியலங்க ஐயா. பாடிட்டாங்க, அவங்க முடிச்சுட்டாங்க. எனக்கு சவுண்ட் வரல, என்னன்னு தெரியல. சரி இப்ப நான் பேச கேக்குது இல்லையா? எல்லாருக்குமே கேக்குது. சரி அடுத்து அந்த தாமரை ஆசனத்துக்கு அப்புறம் அந்த குக்குடாசனம்னு சொல்றாரு. நான் அந்த 4வது பாட்டுல குக்குடாசனம் கொள்ளலுமாமே. அந்த குக்குடாசனம் பாதங்கள் 2ஐயும் மாற்றி தொடைமேல் வைத்து உடம்பின் வலுவை முழங்கையில் ஏற்றி அசைவின்றி இருத்தல் தான் குக்குடாசனம் என்ற கோழி இருக்கை என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய ராமநாத ஐயா அவர். வாழ்க வாழ்க. அடுத்து பாதம் முழந்தாளே. நடராஜையா இருக்கீங்களா? மாணிக்க நடராஜையா. தேவி வெங்கடேஸ்வரன். கணபதி ஐயா வாங்க. 5வது பாட்டு. வாங்க கணபதி ஐயா வாங்க.
சிவாய். இருக்காரா? அடியேன் படிச்சிடையா. படிங்க. பாதம் முழந்தாளீர் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்தழகுற கோதில் நயனம் கொடிமூக்கி வேயுற கோதில் நயனம் கொடிமூக்கிலேயுற சீர்திழல் சிங்காதனம் என செப்புமே. அடுத்து இந்த பாட்டுல சிங்காதனம் அரிமா இருக்கைன்னு பேர் இருக்கு. முழந்தாளின் மேல் பாதத்தை வைத்து அவற்றின் மேல் கைகளை நீட்டி குற்றமற்ற கண்கள் மூக்கின் நுனையை நோக்குமாறு காணுதல் தான் சிங்காதனம் என்று எழுதுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. பத்திரம் கோமுகம் பங்கைய கேசரி சொத்திரம் வீர சுகதனம் ஓரேழு முத்தமமுது ஆசனம் 8 10 100 பல ஆசனமே முத்தமமுது ஆசனம் 8 10 100 பல ஆசனமே. 100 விதமான ஆசனம் இருக்குதுன்னு சொல்றார். ஆனா அதுல சிலதை மட்டும் சொல்லி காட்டுகிறார். பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் 7 என்று 7 வகையான ஆசனத்தை இங்கே சொல்லி காட்டுவதாக திருமூலர் காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அதெல்லாம் ரொம்ப இதுவா நுணுக்கமா படிக்க வேண்டிய செய்திகள். வாழ்க. அடுத்து பிராணாயாமம் வழிநிலை. டைம் இருக்கா? இருக்கு இருக்கு. வசந்தி சந்திரவாங்க, வசந்தி சந்திரவாங்க. அடுத்தது சிவசெல்வி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயவர் நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரைகள் மற்ற ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். யார் ஐவர்? யாரு? நம்முடைய ஐம்பொறிகள், நெய்வாய் கண்மூக்கு என்ற ஐம்பொறிகள். அந்த ஐவர்க்கு தலைவன் யாரு? நாம் விடுகின்ற மூச்சு காற்று தான் அவர்களுக்கு தலைவன். ஏன்னா மூச்சு இருந்தாதான் இந்த ஐம்பொறிகளும் இயங்கும். அதனாலே அந்த அந்த அவ்வூர் தலைமகன் என்று அந்த மூச்சு விடுதலை தலைமகனாக காட்டுகிறார். அதான் பிராணாயாமம் என்ற வழிநிலையினுடைய தொடக்கம். வாழ்க. அடுத்து ஆரிய நல்ல. அப்பா நமச்சிவாய. ஏட்டம்பா தவறை போச்சு, மாறி போச்சு. அப்படியே படிக்கிறேன். சரிங்கம்மா. படி படி. 10ல் 2 5ல் 2. சரிப்பா. ஆய நல்லன் குதிரை 2 திருச்சிற்றம்பலம். புள்ளினும் மிக்க ஐயா பிராணாயாமம் எடுத்துக்கோங்க. தலைப்பு 5ல் ஆரிய நல்லன் குதிரை 2. ஐயா அடுத்த பாட்டு பாடுறாரு. அடுத்த முன்பாட்டு பாடுக்கும். ஆரியன் நல்லன் குதிரை 2 வீதி பிடிக்கும் வேகறிவதில்லை கூறிய குருவில் அருள் பெற்ற வாதி பிடிக்க வசப்படுத்தாடே கூறியநாதன் குருவில் அருள் பெற்ற வாழி பிடிக்க
வசப்படும் தானே வசப்படும் தானே. நன்றி, வணக்கம். ஆரியன் அல்லன் அல்ல, ஆரியன் நல்லன். ஆரியன்னா தலைவன். அவனுக்கு நம்ம நல்ல தலைவன். ஏன்னா அவன் தான் நம்ம வழி நடத்துகிறான். அந்த மூச்சு காட்டுதான் வழி நடத்துகிறது. அந்த அந்த தலைமகனாகிய ஆரியன் அவன் தலைமகனாக இருக்கிறான். அவனுக்கு 2 குதிரை. என்ன குதிரை? ஒண்ணு காற்ற உள்ள இருக்கிறது, இன்னொன்னு காற்ற வெளியே வருது. அதனால அதுக்கு 2 குதிரைகள்னு பேரு. உள்ளிழுத்தலும் வெளியே விடுதலும். அந்த நிலையில அது நம்ம எப்படி நம்ம அதை நம்ம வசப்படுத்தான இழுக்கிற மூச்சு விடுற வெறும் மூச்சு விடுதலும் இழுத்தலும் விடுதலும் அல்லவல்ல, அதை வாரி பிடித்தல், அதை உள்ளே தங்க வைத்தல். அந்த வாரி பிடிக்க வசப்படும் தானே. அதனால நாம் இந்த மூச்சு காற்றை எவ்வளவு நேரம் உடம்புல உள்ள வைத்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பினுடைய ஆற்றல் பெருகும். அதனால அதை வசப்படும் தானே என்ற சொல்லால சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து புள்ளினும் மிக்க புறவியை மூணாவது பாட்டு. காமாட்சி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது அரங்கோ ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புள்ளினும் மிக்க புறவியை மேல் கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கலிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டு. புல் என்பது பறவை, புறவி என்பது குதிரை. அதனால அந்த புல்லாகிய பறவை என்ன பண்ணும்? அங்கங்க பறக்கும். ஆக இங்க புல் என்பது மனதை குறிக்கும் என்றும், அந்த பறக்கிற அந்த மனதை நாம் இழுத்து பிடிக்க வேண்டுமானால் குதிரையாகிய அந்த புறவியாகிய மூச்சு காற்றின் மூலமாக அந்த மனதை இழுத்து உள்ளே நிறுத்தலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அது ரொம்ப நீளமான உரை எழுதியிருக்கார். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அதனால அடுத்த 4வது பாட்டு. ஐயா சிவராம கேக்குதா? கேக்குறியா? சொல்லுங்க. அரங்க ஐயா வாங்க. பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி பிராணம் இருக்கில் பிறப்பு இறப்பில்லை பிராணன் அடைமா பேச்சறிவித்து பிராணம் அடை பேரு பெற்றுண்டீர் நீரே. பிராணன் மனத்தொடும் பேராது அடக்கி. பிராணன்றது நம்ம உயிர் மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றை உள்ளே அடக்குவதன் மூலமாக நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாத நிலை, இரவாத இன்ப அன்பு. அதை எப்படி பெற முடியும்? உயிர்ப்பு அடங்கலாலே பெற முடியும். உயிர்ப்படங்கள் தான் நமக்கு இரவாத இன்ப அன்பை தரும் என்பதனாலே பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். அடுத்தது 5வது பாட்டு. காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 அதில் ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப அந்த மூச்சு பிராணாயாமம் இல்லையா? மூச்சை உள்ளே இழுத்தல், அப்புறம் உள்ளே நிறுத்துதல், அதுக்கப்புறம் வெளியே விடுதல். அதற்கான செய்முறை பயிற்சி இந்த பாட்டு சொல்லி கொடுக்குது அப்படின்னா. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். அந்த பூரகமாகிய உள்ளே இழுத்தல ஏறுதல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். ஏன்னா அவர் தமிழ் செய்ய வந்தவர் அல்லவா? பூரகம் என்ற சொல்லை
ஏறுதல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுதார். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். வாமம் என்பது இடப்பாகம். இடது மூக்கினால நான் அந்த மூச்சை உள்ளே இழுத்தல். எத்தனை முறை இழுத்தல்? 16 மாத்திரை இழுத்தல். அதனால சிவசிவன் சொல்லி 16 முறை உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்றது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். பிராணாயாமத்தை சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய திருமூல நாயனார். பல பேர் பல விதமா சொல்றாங்க. ஆனா திருமூல நாயனார் சொல்ற அந்த பிராணாயாம இதுல இந்த பகுதியில உயிர்ப்பான பகுதி இந்த பாட்டு சொல்லுவாங்க. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். அதுக்கப்புறம் ஆறுதல் கும்பகம் 64 அப்படி 16 முறை இழுத்த அந்த காற்றை கும்பகம் என்று சொல்கிற உள்ளே அடக்குதல். அதுக்கு ஆறுதல் என்ற சொல்ல சொல்லி காட்டுகிறார். ஆறுதல் கும்பகம் 64 64 மாத்திரை உள்ளே நிறுத்தணுமா. அதுக்கப்புறம் 64 எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில விடணும். வெளில விடும்போது ஊறுதல் 32 அதிரேசகம். ஆக அத ரேசகம்னு பேரு. 32 அது இந்த அதுக்கு அதுக்கு நம்ம ஊறுதல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த ஊறுதல் என்பது 32 மாத்திரை வெளியே விடுதல். 16 முறை உள்ளே இழுத்தல், 64 மாத்திரை வரைக்கும் உள்ளே நிறுத்துதல். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த ரேசகம் என்ற அதை வெளியே விடும்போது 32 மாத்திரை வெள்ளம். அப்ப 64 முறை உள்ள நிறுத்தி மிச்சம் 32 உள்ள நிற்கும். அப்பப்போ அந்த உயிர்ப்பு அந்த ஒரு மூச்சுக்கும் உள்ள நிறுத்தத்துக்கான நேரம், அந்த நேரத்தெல்லாம் சொல்லி காட்டுறார். இது எப்படி இந்த மாத்திரையை கணக்கிறதுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு? அதற்கு செந்தமிழ் திருமுறையாகிய சிவசிவ என்ற சொல்லை சொல்ல வேண்டும். 4 முறை சிவசிவன் சொன்னா அது 16 மாத்திரை ஆகும். அதையே 16 முறை சொன்னா 64 ஆகும். அதுல 8 முறை சொன்னா 32 ஆகும். அதனால சிவசிவ என்ற சொல்லை 4 முறை சொல்லி மூச்சை உள்ளே இழுத்தல், அப்புறம் 16 முறை சொல்லி அதை நிறுத்துதல், 8 முறை சொல்லி வெளியே விடுதல் என்று ஐயா அதுல குறிப்பு இருக்காங்க. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அது ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. இப்படி நாம் அதை பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று திருமூலர் வாக்காலே சொல்லி காட்டுதல். இன்னொரு முறை படிக்குமா அந்த பாட்டை? யார் படிச்சது? காந்திபதி அம்மா படிங்க. ஏறுதல் பூரகம். திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்கய்யா. அந்த மூச்சு பயிற்சி எப்படி சொல்லி காட்டுவார்கள்? பூரகம் என்றும் கும்பகம் என்றும் ரேசகம் என்றும் சொல்லி காட்டுவார்கள். ஏன்னா அவர் வடநாட்டுல இருந்து வந்தார் அல்லவா, அதனால அந்த வட சொல்ல பயன்படுத்தி அந்த வட சொல்லோட நிறுத்திட்டா போதாது. இங்கே தென் தமிழ்நாட்டிலே திருவாவூரிலே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற விதத்தினாலே அப்ப பூரகம் என்பதை ஏறுதல் என்றும், கும்பகம் என்பதை ஆறுதல் என்றும், ரேசகம் என்பதை ஏறுதல் என்றும் என்ற 3 தூய தமிழ் சொல்லாலே சொல்லி காட்டி அது என்ன பண்ணும்? அந்த ஏறுதல் ஆகிய பூரகத்து ஈரெட்டு மாத்திரை ஈரெட்டு வாமத்தால் இடப்பாகத்துல இழுத்தல், அப்புறம் ஆறுதல் கும்பகம் 64 அது 64 மாத்திரை, ஏறது கும்பகம் 2 அதே வாமத்திர இடப்பாகத்துல தான் வலப்பாகத்துல அதை விடுதல் என்று சொல்லி, அது மாறுதல்னா அது இடப்பாகத்தினுடைய மாறுதல் வலப்பாகம் என்று சொல்லி காட்டி என்ன இதை எப்படி செய்யறது? அது நம்ம இதுக்கு மாத்திரைகளை எப்படி கணக்கு போடுறதுன்னா எங்க ஐயா சொல்றாரு, சிவசிவ என்பது 4 மாத்திரை. அதனால 4 முறை சிவசிவ என்று 4 முறை சொல்லி உள்ளே இழுத்தல், 14 முறை சிவசிவ என்று உள்ளிருத்துதல், 8 முறை சொல்லி வெளியே விடுதல் என்று எங்க ஐயா சொல்லி காட்டியிருக்கிறார். வாழ்க 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 வாழ்க. அந்த பிராணாயாமம் செய்யற முறை 3 விதமான பயிற்சி. ஆமா,
ஏறுதல் ஏறுதல், ஆறுதல், ஊறுதல். அதுதான் பூரகம், கும்பகம், ரேசகம் என்று 2 விதமா சொல்லி காட்டுகிறார். அதுக்கான நேரத்தையும் சொல்லி காட்டுறார். முதல்ல ஈரெட்டு 16 மாத்திரை, அதுக்கப்புறம் 64 மாத்திரை, அப்புறம் 32 மாத்திரை. அப்ப ஒரு மூச்சு காட்டு எவ்வளவு நாழி போனோம்னு காட்டா மொத்தத்தையும் கூட்டினா 118 மாத்திரை வருது. அப்படி அவர் சொல்லி காட்டுகிறார். நம்ம என்ன அப்படியே விடுறோம், நம்ம அந்த ஏதோ மூச்சு விட்டுக்கிறோம், அது மூச்சு எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மாத்திரை உள்ள போகுது, எத்தனை நிக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை இது பண்ணிக்க கண்ட்ரோல் அதை அதை இதை பண்றதில்லை, கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டு. அதான் பிராணாயாமம் என்கிற அந்த இது. அதை அந்த எப்படி சொல்றாரு, வழிநிலை என்று சொல்லி காட்டுகிறார். அதை வாழ்க வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வழியினை சரஸ்வதி அம்மா குரல் அந்த பாட்டை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு 5வது பாட்டு, 5வது பாட்டு. அதாவது 10ல் 3 5ல் 5, 10ல் 3 5ல் 5. ஓகேயா ஓகேயா ஓகேயா. ஏறுதல் பூரகம், ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தால். ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தால். ஆறுதல் கும்பகம், 64 ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தால். ஆறுதல் கும்பகம் 64, ஊறுதல் 30 ரேசகம், ஊறுதல் 32 திறந்ததே திரேசகம். மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே, ஊறுதல் 32 திரேசகம். மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகமாமே. வாழ்க 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 வாழ்க. எங்க ஐயா இதுக்கு எழுதிட்ட அந்த உரை, இந்த பாட்டுக்குள்ள உரையை படிச்சலாம். ஏன்னா பல பேர் பல விதமா பிராணாயாமம் செய்யணும்னு கத்துக்கலாம். அது எப்படி பிராணாயாம பயிற்சி எல்லாம் பண்றாங்க, அது எப்படி கத்துக்கணும் என்னக்குதான் நமக்கு அது புரியல. ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் அந்த பயிற்சிக்கு போறதும் இல்லை, அது பண்றதும் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு திருப்பறை படிச்சா போதும் விட்டுறோம். ஆனா அந்த பிராணாயாம பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சி முகமாக சொல்லி காட்டுகிறார் திருமூல நாயனார். பிராக்டிகல்னு சொல்லுவாங்கல்ல, பயிற்சி முகத்தாலே சொல்லி காட்டுகிறார். அதுக்கு எங்க ஐயா எழுதின உரை எப்படி இருக்காரு, வழிநிலை ஆகிய மூச்சு பயிற்சி. அது அந்த முறை இதில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி, ஏறுதல்னா பூரகம், ஆறுதல்னா கும்பகம், ஊறுதல்னா ரேசகம். அது வாமம் என்பது இடக்கலை, இடமூக்கு. ஈரெட்டு 16 மாத்திரை, 64 மாத்திரை, அப்புறம் 32 மாத்திரை. இப்பயிற்சிக்கு சிவ சிவ என்னும் செந்தமிழ் திருமாமறை முடிவினை 4 முறை கணித்து தூய காற்றை உள்ளே வாங்குதல். அதுபோல் சிவ சிவ என்று 14 முறை கணித்து 2 மூக்கையும் அடைத்து உள்நிறுத்துதல். பின் சிவ சிவ என்று 8 முறை கணித்து மூக்கை திறந்து விடுதல். இம்முறையே இடது மூக்கிலும் பயில வேண்டும். இவ்வாறு மாறி மாறி இயன்ற அளவு செய்தல் வேண்டும். சிவ சிவ என்பது 4 மாத்திரை, அதனால 4 மாத்திரை உள்ள எடுத்தல். ஈரெட்டுனா 16 முறை உள்ள எடுக்கணும்னா 4 மாத்திரை 4 16, அதனால 4 சிவ சிவ சொல்லி உள்ளே இழுத்தல் என்பது ஏறுதலாகிய பூரகம் என்றும், அதுக்கப்புறம் 16 முறை சிவ சிவ என்று சொல்லி 64 மாத்திரை
உள்ளே நிறுத்துதல் கும்பகமாகிய ஆறுதல் என்றும், அதுக்கு அப்புறம் வெளியில விடுகிற போது பண்ணோம் 32 மாத்திரை ஆகிய 8 முறை சிவ சிவ என்று சொல்லி ரேதமாகிய ஊறுதல் செய்ய வேண்டும். இதை மாறி மாறி செய்யணும். முதல்ல இடது மூக்கில இழுத்து அது உள்ளே நிறுத்தி வலது மூக்கிலே விடுதல், அப்புறம் வலது மூக்கில இழுத்து உள்ளே நிறுத்தி இடது மூக்கிலே விடுதல் என்ற வகையில இந்த செய்முறையை அவர் சொல்லி காட்டுகிறார். அதை கும்பகம் பூரகம் என்றும் கும்பகம் என்றும் ரேசகம் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு ஆறுதல் ஏறுதல் என்றும் ஊறுதல் என்றும் ஆறுதல் என்றும் பெயர். அதற்கான நேரங்கள் 8 16 மாத்திரை, 64 மாத்திரை, 32 மாத்திரை. அதை கணக்கிடுவதற்காக சிவ சிவ என்ற சொல் நான்கு சிவ சிவ உள்ளே இழுத்தல், 14 சிவ சிவ சொல்லி உள் நிறுத்துதல், அப்புறம் 8 சிவ சிவ சொல்லி வெளியிலே விடுதல் என்று சொல்லி காட்டி, அப்ப 28 சிவ சிவ சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும்? 28 முறை சிவ சிவ சொல்லணும். அப்படி சொன்னா அது 112 மாத்திரை வரும். அத்தனை நேரம் ஒரு மூச்சு காற்றை அப்படி விட வேண்டும். அப்படி செய்வதுதான் உண்மையான அந்த இது பிராணாயாமம் என்று சொல்கிற வழிநிலை என்பதை இதன் மூலமா சொல்லி காட்டுகிறேன். இன்னொரு முறை அந்த பாட்டை படிக்குமா? ஏறுதல் பூரகம் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 திரேசகம் ஊறுதல் 32 திரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே வாழ்க வாழ்க வாழ்க. பிராணாயாம பயிற்சி என்ன? அத 3வது லைன்ல ஊறுதல் 32 அது இரேசகம், அது இரேசகம்னு படிக்கலாம். அது இரேசகம்னு படிச்சா அது எதிர்மறையா போயிடும். அதனால அது இரேசகம் 32 அது இரேசகம் அப்படின்னு படிச்சா பொருள் வரும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. ஆக இப்படி பயிர் செய்ய வேண்டும். நான் எங்க ஐயா கிட்ட சின்ன வயசு கல்லூரி படிக்கிற காலம் எங்க ஐயா இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. ஐயா இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணலாம் என்னால செய்ய முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குதியா, சுலபமா இதெல்லாம் வழி சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். ஒரு சுலபமான வழி ஒண்ணும் இல்லை. அந்த சிவசிவ என்ற அந்த பாட்டை அதுல 9 சிவசிவ வரும், அதை 12 முறை சொல்லு, அது 108 ஆயிடும். அதுவே மூச்சு பயிற்சிக்கு அடிப்படையை அமைந்து விடும் சொல்லி அந்த சிவசிவ என்ற ஒரு திருமந்திர பாட்டை திருமூலரே அதில் அந்த பாட்டை சொல்லு, இதெல்லாம் செய்தா அந்த பாவனை வந்து விடும் அப்படின்னு சொல்லுவார். சிவசிவ என்கிலரு தீவிரையாளர் சிவசிவ என்றிட தீவிரை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதான் என்று அந்த நாம் சிவகதியை அடைய வேண்டுமானால் நம்ம கணக்கு பண்ணா இப்படி பண்ணலாம். 4 முறை சொல்லி உள்ள இழுக்கலாம், 16 முறை சொல்லி உள்ள நிறுத்தலாம், அப்புறம் 8 முறை சொல்லி வெளியில விடலாம். அதனால 16 மாத்திரை, அப்புறம் 64 மாத்திரை, அப்புறம் 32 மாத்திரை, ஒரு மூச்சு காற்றுக்கு மொத்தம் 112 மாத்திரை. அதற்கு 28 சிவசிவ சொல்லணும். இப்படி கணக்கு பண்ணா அது கணக்கு மூச்சு கணக்கிடுதல் என்று சொல்லி இப்படி நம்ம அது பயிற்சி செய்வதற்கு அது ஒரு அடையாளம். அதுக்கெல்லாம் நமக்கு பயிற்சி நேரம் இல்லைன்னா
போற போக்குல அந்த சிவசிவ என்ற பாடல் சொல்லிட்டே போனா அதுவே நமக்கு சிவகதியை தந்துவிடும் என்று சொல்லி இந்த பாட்டை அந்த பாட்டை இணைச்சு சொல்லுவார். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானேன்னு அந்த பாட்டையே ஐயா சொல்லி காட்டுவார். வாழ்க வாழ்க வாழ்க. அந்த அந்த பாட்டு சொல்ல முடியுமாம்மா சரஸ்வதி அம்மா? சிவசிவ என்கிற தீவினையாளர் அது பாட்டு தெரியுமா? அது எதுல வந்து ஐயா பாடுவாங்க. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிலர் தீவினை மாளும் சிவ சிவ என்றிட சிவகதி தானே. அந்த பாட்டு தெரியலையா? சிவசிவனிட தேவருமாவர் சொல்லுங்க ஒரு தடவை பாடுங்க. சிவ சிவ என்றிட பாடுங்க. சிவ சிவ என்கில தீவி சிவ சிவ என்றிட தீவினை மா சிவ சிவ என்றிட தேவர் சிவ சிவ என்றிட சிவ 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 சிவகதி தானே. இது காயத்ரி சிவகாயத்ரியா சொல்லக்கூடிய பாடல்களையா 108 முறை வரும். 9 முறை சொன்னா சிவகாயத்ரி. பூஜையில அனுஷ்டானத்துல சொல்றதுனால அடியனுக்கு ஞாபகம் வருதுங்க. இல்ல அது வேறு சூக்கும பஞ்சாக்கரம்னு பேரு. தூல பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம்னு பேரு. அது வந்து 10ஆம் திருமுறையில 9வது தந்திரத்துல 6வது பகுதி சூக்கும பஞ்சாக்கரம் 6வது பகுதியில இருக்கு. அதுல 8வது பாட்டு 9 10 9 6 8. சரஸ்வதி அம்மா அதை எடுக்க முடியுமா? 10 9 6 8 அவங்க படிச்சா பாருங்க. படிங்க. சிவ சிவ என்றிட தீவினையாள சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவா சிவ சிவ என்றிட தேவரும் ஆவா சிவ சிவ என்றிட சிவகதி தானே. ஒரு செயலை செய்யணும்னா 2 வகையில செய்யலாம். ஒண்ணு, நம்ம இப்ப நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன அந்த பெரியாரை துணைக்குடன் அவங்க வழி நின்று பெரியவங்க சொன்ன வழியில நின்று செய்தல், அதுக்குதான் கணக்கறிதல்னு பேரு. அதை ஏறுதல் ஆறுதல் ஊறுதல்னு 4 முறை உள்ளே இழுத்தல் 14 முறை உள்ளே நிறுத்துதல் 8 முறை வெளியே விடுதல் அந்த கணக்கு வழியை செய்தல். எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் அந்த மாதிரி செய்ய முடியுதுல்ல. அதனால நம்முடைய மனம் போக்கிற போன போக்கிற செய்தல்னா இந்த கணக்கறிஞ்சு செய்தா அந்த பாட்டை சொல்லலாம். கணக்கு இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு படி செய்யலாம். என்ன மனம் போன போக்கில் செய்யறேன்னா மனம் போன போக்கில இந்த சிவசிவ பாட்டை சொன்ன அதுவும் ஒரு வகையான பிராணாயாமம். இல்ல இந்த பாட்டுல சிவசிவ என்பது 9 முறை வருகிறது. அதை 12 முறை சொன்னா அது 108 ஆயிடும். அதுவே பெருமானுக்கு செய்கிற அர்ச்சனை, அதுவே நமக்கு சிவகதியை தரும் என்பது ஒரு வகை. இன்னொன்னு, இந்த சிவசிவ என்ற பாட்டை தூல பஞ்சாக்கனால இந்த பாட்டை 12 முறை சொன்ன 12 திருமுறையும் படிச்ச பலன் கிடைத்து விடும் என்றும் எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க 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 வாழ்க. அரங்க ஐயா அந்த பாட்டு இன்னொரு முறை சொல்லுங்க. சிவ சிவ என்றிட என்கிலர் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர்
சிவ சிவ என்ன சிவகதி தானே எண்ணுதல். அந்த சிவ 3வது 4வது பாட்டுல மட்டும் என்ன சிவ சிவ என்ன சிவகதி தானேன்னு வருங்க. ஆமா, கடைசியில ஒரு சிவ வருது இல்லையா? அதனால அதுல 4 2 8 கடைசியில ஒரு சிவகதின்ற ஒரு சிவ 9 9 8 12 108 சொன்னா 108 12 முறை. அர்ச்சனை பண்ண புண்ணியம். 12 முறை சொன்னா 12 திருமுறையும் படிச்ச புண்ணியம்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அப்ப ராஜா ராணியை சேர்ந்து அந்த பாட்டை ஒரு முறை சொல்லி முடிச்சிடலாம் நிகழ்ச்சியா. 2 பேரும் சேர்ந்த மாதிரி. ஏன்னா அது சிவம் சக்தி. சிவம் என்பது சி என்பது சிவம், வா என்பது வனப்பு, ராஜா ராணி தான் சிவசக்தி. 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க. படிக்கிறீங்க. சிவ சிவ என்கிற தீவினையால் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாள் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே. முறைப்படி பிராணாயாமம் செய்யறோம்னா அந்த பாட்டு, ஏறுதல் ஊறுதல் ஆறுதல் என்ற அந்த பாட்டு. மனம் போன போக்கில சிவ சிவ என்று சொன்ன அந்த சிவகதி வளம் என்பது இந்த பாட்டு. அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று ஆடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செய்ய. இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி யாரையும் அதையும் கட்டாயப்படுத்த முடியாது. விரும்புவர் அதை செய்யலாம், அதனால கணக்கெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி இதை செய்யலாம். அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான இது உண்டு. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரெவர்க்கு உதவிலர் எவரெவர்க்கு உதவிலர், தவறவர் நினைவது தம்மை நினைவது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். முடிச்சலாயா? பொன்னூசல் பாடி இது பாடி முடிச்சிடலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். வாங்க திருப்பொன்னூசல் வாங்க. சங்கரையா படிக்கிறீங்களா? திருப்பொன்னூசல் ரயில்வே சித்ராமா படிங்க. படிக்கிறீங்க? சரி, ரயில்வே சித்ராமா படிக்குமா. திருப்பொன்னூசல் 3வது பாட்டு முன்னீரும் ஆதியும். வாய்ப்பு கொடுங்க சாமி. அடியன் கொஞ்சம். சரி, ஓகே. வாழ்க வாழ்க. உமாமா படிங்க. நிக்கிலா 3வது பாட்டுமா முன்னீரும் ஆதியும். முன்னீரும் ஆதியும். மாணிக்காசல் மலரடிகள் போற்றி. முன்னீர் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணுற மண்ணும் மணி உத்தர கோசமங்கை விண்ணேறு மாட வியல் மாளிகை பாடி பொன்னிரு பூமுலையில் பொன்னு தள்ளாடாமோ பொன்னிரு பூமுலையில் பொன்னு தள்ளாடாமோ. திருக்கதவு அடைத்தல் வாங்கம்மா. சிவாயன் வாங்க. தாமோதரையா படிங்க. திறந்துங்க மூடுங்க. சிவா நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்த்து ஐயா. அடியன் பாட்டுமாங்க ஐயா. படி. சித்ரா ரயில் திருச்சம்பலம். மண்ணில் வண்ணம் வாழலாம் வயலு எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் பிள்ளை கண்ணில் நல்ல
அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அரங்கோயா இருக்காரா? ஐயா அந்த எல்லாம் வாழ்த்து எல்லாம் வாழ்கவே வாழ்க. அரங்கோயா. சிவா வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க ஞானத்தவன் வாழ்கவே வாழ்க மலர்ந்தான் பாதமே. விட்டு விட்டு வருதியா? சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மனமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிற்றம்பலம். முடிச்சலையா? வான்மையில் வளாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் நிட்டை கூடல் என்கிற நிகழ்ச்சியிலும், பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் அகப்பூசை என்கிற நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.